வணக்கம். பிஎம் ஸ்ரீ பிரதான் மந்திரி ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் தமிழ்நாடு அரசு சேரலை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய கல்வி அமைச்சகம் தர வேண்டிய 2000 கோடி ரூபாயை நிறுத்தி வச்சுருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க. தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், டெல்லி போன்ற எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் இந்த பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற திட்டத்தை எதிர்க்கிறாங்களோ இல்லை அதில் கையெழுத்து போட மறுக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த கல்வி நிதியை ஒன்றிய அரசு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் சில மாநிலங்கள் கல்வி அந்த நிதியை பெறணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. இது 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 பாரபட்சமாக தெரியலையா ஒன்றிய அரசுக்கு? எனக்கு இந்த திட்டம் நிறைவேறணும், அதனால் நீ கையெழுத்து போடு, அப்படி இல்லைன்னா மக்கள் நல திட்டம் நீ போகிறதுக்கு ஃபண்டு தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு ரொம்ப கொடூரமான விஷயம். இதை குறிப்பாக எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா, பிஜேபி அல்லாத எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் பிஜேபியோட இந்த மறைமுக நிர்பந்தம் இருக்கிறது என்ன கண்கூட பார்க்க முடியுது. குறிப்பாக தமிழ்நாட்டில் உங்களுக்கே தெரியும், மாணவர்களுக்கு எவ்வளவு நல்ல திட்டங்களை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வராங்க. அது காலை உணவு திட்டம் தொடங்கி நான் முதல்வன் திட்டம் போன்ற எண்ணற்ற திட்டங்களை வகுத்து பசங்களை எப்படியாச்சும் படிச்சிடறா அப்படிங்கிற ஒரே ஒரு சிந்தனையில் தான் இந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒன்றிய அரசு இப்போ நீ பிஎம் ஸ்ரீயில் நீ கையெழுத்து போடலை அப்படின்னா உனக்கு நிதி இல்லை, 2000 கோடி, அதுவும் கல்விக்கான நிதி. இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா இன்னும் அடுத்த 2 வருடங்களுக்கு வரக்கூடிய வருடங்களுக்கு நம்ம எதை வச்சு நம்ம பசங்களுக்கான திட்டங்களை வகுக்க முடியும்? ஸோ அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒன்றிய அரசு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு மாநிலம் சேர விரும்பல அப்படின்னா அதை நிர்பந்திக்கக்கூடாது. இது மாதிரி நீ இதை கையெழுத்து போட்டால் தான் இந்த பணம் கொடுப்பேன், நிதி கொடுப்பேன் அப்படிங்கிற அந்த மனப்போக்கை மாற்றிக்கிட்டா ஒன்றிய அரசுக்கும் நல்லது. பிஜேபி அல்லாத மற்ற எதிர்கட்சிகள் ஆள்கின்ற மாநிலங்களுக்கும் இந்த நிதியை நல்லபடியாக போய் சேர்ந்து அங்கே இருக்கிற மாணவர்களின் பயன்பெற நல்லா வசதியாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிட்டு இதோட இன்றைக்கு 2 மினிட்ஸ் பேச முடிச்சுக்கிறேன். நாளைக்கு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.